Hello children, 4th standard term 1 English. அதில் my hobbies unit 2 my hobbies தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். hobbies அப்படின்னா பொழுதுபோக்குகள். நம்முடைய பொழுதுபோக்குக்காக நாம் ஒரு ஆர்வமாக ஒரு செயல் செய்வோம். சில பேர் வந்து இந்த முன்னாடிலாம் பொழுதுபோக்குனா என்ன சொல்லுவாங்க, ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து ட்ராயிங் பண்ணுறது, அது எல்லாமே ஒரு பொழுதுபோக்கு தான். நம்ம விரும்பி செய்யக்கூடிய ஒரு செயல். புத்தகம் படிக்கிறது, ரீடிங் புக்ஸ், ட்ராயிங் பிக்சர்ஸ், கலரிங், பெயிண்டிங், அப்புறம் ஸ்விம்மிங், பிளேயிங். சில பேர் வந்து எப்படா ஃப்ரீ டைம் கிடைக்கும் விளையாடுவோம் அப்படின்னே இருப்பாங்க. அவங்களுக்கு பிளேயிங் வந்து ஒரு ஹாபி. நாம் வந்து முழு மனதோடு விரும்பி செய்கிற ஒரு விஷயமும் நமக்கு வந்து ஹாபி. ஓகேவா? மை ஹாபிஸ் அப்படின்னா என்னுடைய பொழுதுபோக்குகள், என்னுடைய பொழுதுபோக்கான செயல்பாடுகள். ஒருத்தவங்களும் ஒரு பொழுதுபோக்கு வச்சுருக்காங்க. இதில் வந்து 2-3 கேரக்டர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்களோட ஹாபிஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கார்டனிங் இஸ் மை ஹாபி, வாட் இஸ் யுவர்ஸ்? இந்த நிலா பாப்பா நம்மளை வந்து கேட்குறாங்க. அந்த பாப்பாவுக்கு பிடிச்ச ஹாபி வந்து கார்டனிங். கார்டனிங்னால் தோட்டத்தை பராமரித்தல், தோட்டக்கலை. செடி வைக்கிறது, தண்ணி விடுறது, களை எடுக்கிறது, டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி விட்டு தோட்டத்தை அழகாக பராமரிக்கிறது. அதை வந்து விரும்பி செய்வாங்க. அது வந்து கார்டனிங். கார்டனிங் இஸ் மை ஹாபி, வாட் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு இந்த பாப்பா வந்து நமக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க இந்த லெசனை பற்றி. அடுத்து பார்த்தோன்னா மை லிட்டில் பிக்ஷனரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2-3 வேர்ட்ஸுக்கு பிக்சர்ஸோட அர்த்தங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த பிக்சர் எடுத்துக்கிட்டோம்னா ஹெம், இதான் வந்து அவங்க இன்ட்ரோ பண்ணுற வேர்டு. ஹெம் அப்படின்ற வேர்டு, அதுக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் வி கொடுத்துருக்காங்க. அது ஏன் ப்ராக்கெட்டில் வின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த வேர்டு வந்து வெர்பில் வருதா நவுனில் வருதா, அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8 இருக்கும் பாருங்கள். அந்த 8ல் எதுலையாவது ஒன்றில் இந்த வேர்டு வந்துடும். நவுன், ப்ரொனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன் அப்படி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த வேர்டு வந்து வந்துடும். ஸோ இந்த ஹெம்ன்றதுக்கு பக்கத்தில் வி போட்டிருந்ததுன்னா அது வந்து வேர்பு. வேர்ப் அப்படின்னா செயல். இப்போ ஹெம்ன்றது ஒரு செயல். என்ன செயல்? ஃபோல்ட் அண்ட் சியூ. சியூனா தைக்கிறது, ஃபோல்டுனா மடிக்கிறது. இந்த படத்தில் பாருங்கள், மடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த விளிம்பை மடித்து வச்சு இந்த ஊசியால் என்ன செய்கிறாங்க, தைக்கிறாங்க இல்லையா, தைச்சிக்கிட்டே வராங்க. ஃபோல்ட் அண்ட் சியூ த ஏஜ் ஆஃப் எ கிளாத். ஒரு துணியோட விளிம்பு பகுதியை மடித்து வச்சு ஊசியால் தைக்கிறதுக்கு பேர் தான் ஹெம். சாதாரணமாக டெய்லர் கடையில் ப்ளவுஸ் தைக்கும்போது இல்லை மற்ற ட்ரெஸ்ஸஸ் தைக்கும்போது அவங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஹெம்மிங் பண்ணணும், ஹெம்மிங் மட்டும்தான் வேலை பாக்கி இருக்குது, ஹெம்மிங் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹெம்மு தான் இது. பக்கத்தில் வீணு இருந்துச்சுன்னா அது வேர்ப். ஓகேவா? அடுத்தது இந்த பிக்சர் பாருங்கள், மெர்மெய்டு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கார்ட்டூன் பார்க்குறவங்க எல்லாருக்குமே மெர்மெய்டுனா என்னன்னு தெரியும். மீன் போன்று, அதாவது இடுப்புக்கு கீழே மீனின் வால் பகுதி போல் இருக்கும், ஆனால் மேல் பகுதி வந்து ஒரு பெண்ணின் உருவமாக இருக்கும். அதான் வந்து மெர்மெய்டு. பக்கத்தில் என்னன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து வி போட்டிருந்தாங்க, இதில் என் இருக்குது. என் இருந்துச்சுன்னா அது வந்து நவுன். என் இருந்துச்சுன்னா அது வந்து நவுன். மெர்மெய்டு அப்படின்னா என்ன? நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம், கடல் கன்னி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். மெர்மெய்டு அப்படின்னா கடல் கன்னி அப்படின்னு சொல்லுவோம். மித்தாலாஜிக்கல் கிரியேச்சர். மித்தாலாஜிக்கல் அப்படின்னா புராணங்கள், இதிகாசங்கள், பழங்கால கதைகளில் கூறப்பட்ட ஒரு கற்பனை கதாபாத்திரம். மித்தாலாஜிக்கல் கிரியேச்சர் வித் எ உமன்ஸ் ஹெட் அண்ட் அப்பர் பாடி. உடம்போட மேல் பகுதியும் தலையும் ஒரு பெண்ணின் உருவத்தோடையும், அண்ட் அ டெய்ல் ஆஃப் எ ஃபிஷ். மீனின் வால் பகுதி இடுப்புக்கு கீழேயும் இருக்கும். அதுதான் வந்து மெர்மைட், கடல் கண்ணின்னு நம்ம சொல்லுவோம். பிக்சரும் கொடுத்து அதுக்கு மீனிங்கும் கொடுத்துருக்காங்க. எர்த் வாம், அது நமக்கு சாதாரணமாகவே தெரியும். எர்த் வாம் மண்புழு. வாம்னா புழு, எர்த்னா மண்புழு.
என்னன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து நவுன். எர்த்வாம்ன்றது அதோட பெயர், நவுன். இட் டினோட்ஸ் நவுன். எ வார்ம் தட் லிவ்ஸ் இன் த கிரவுண்ட், மண்ணின் அடியில் வாழக்கூடிய ஒரு புழு. ஆங்கிளிங். ஆங்கிளிங் நம்ம சாதாரணமாக சொல்லல ஆங்கிள் அப்படின்னு சொல்ல, அந்த டேர்ன் பண்ணக்கூடிய திரும்பக்கூடிய கார்னர் பகுதி ஆங்கிள், ஒரு கோணத்தை உண்டாக்கக்கூடியது ஆங்கிள்னு சொல்லுவோம் மேக்ஸில். இங்கே வந்து ஆங்கிளிங் அப்படின்றது பக்கத்தில் என் கொடுத்துருக்காங்க, அது நவுன். இந்த ஆங்கிளிங்க்கு நிறைய மீனிங் வரும். இந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கிளிங்கோட மீனிங் வந்து தூண்டில். தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்க இல்லையா, ஃபிஷ் வித் அ ராட் அண்ட் லைன், தூண்டில் அப்படின்னு இதுக்கு வந்து அர்த்தம் வரும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஃப்ரை. ஃப்ரை வந்து நமக்கு தெரிஞ்சு இன்னொரு ஃப்ரை ஒன்று இருக்குது, வறுவல். தமிழில் ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரை எடுத்துக்கக்கூடாது, பிகாஸ் அந்த ஃப்ரை வந்து வெர்பு, ஆக்டிவிட்டி, செயல். ஆனால் இந்த ஃப்ரை வந்து பக்கத்தில் என் கொடுத்துருக்காங்க, நவுன். இந்த ஃப்ரை என்னென்னா பேபி ஆஃப் எ ஃபிஷ், மீன் குட்டி, மீன் குஞ்சு, அதான் வந்து ஃப்ரை. இந்த பிக்சர்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, வாங்க லெசனுக்கு போகலாம். டூ இட் யுவர் செல்ஃப். டூ இட் யுவர் செல்ஃப்னால் நீயே செய்து பார் அல்லது நீயே செய்து முடி அப்படின்னு வரும். இந்த பையன் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. ஹாய், ஐ எம் வினோத். வென் ஐ வாஸ் யங், மை பேரண்ட்ஸ் அண்ட் அதர் எல்டர்ஸ் டிட் எவ்ரிதிங் ஃபார் மீ. என்னோட பெயர் வினோத். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னோடய பேரண்ட்ஸும் என்னை விட வயதில் பெரியவங்களும் எனக்காக எல்லாமே செய்தாங்க. டிட் எவ்ரிதிங் ஃபார் மீ, எனக்காக எல்லாமே செய்தாங்க. நவ், இப்போது, ஐ வாஷ் மை ஓன் க்ளோத்ஸ், நான் என்னோடய துணியை நானே வாஷ் பண்ணிக்கிறேன். ஐ ஃபோல்ட் ஆல் க்ளோத்ஸ் நீட்லி, என்னோடய துணிகளை நானே நீட்டாக அழகாக மடித்து வச்சுக்கிறேன். ஐ லவ் டு டூ மை ஒர்க் ஆன் மை ஓன், என்னோடய வேலையை நானே செய்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் விரும்பி என்னோடய வேலையை நானே செய்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்கோடு செய்கிறேன். ஐ எம் எ டிஐஒய் கிட் அப்படின்னு சொல்கிறான். வினோத் அப்படின்ற தம்பி வந்து அவனை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறான். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் என்னோடய அப்பா அம்மாவும் என்னை விட வயசில் பெரியவங்களும் எனக்காக எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஆனால் இப்போது நானே என் கிளாத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ண துணியெல்லாம் நானே அழகாக நீட்டாக மடித்து வச்சுக்கிறேன். என்னோடய எல்லா வேலையும் நானே செய்கிறேன். அதை நான் விரும்பி தான் செய்கிறேன். நான் வந்து ஒரு டிஐஒய் கிட் அப்படின்னு சொல்கிறான். டிஐஒய் கிட் அப்படின்னா என்னென்னா, டீனா டூ இட் யுவர் செல்ஃப், டூ இட் யுவர் செல்ஃப், நானே செய்வேன், எனக்கான அனைத்தையும் நானே செய்து கொள்வேன் அப்படின்னு இந்த வினோத் என்ற தம்பி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஓகே, லெட் மீ இன்ட்ரொடியூஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தயர் ஹாபீஸ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன், அவங்களோட ஹாபீஸை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு வினோத் சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பாப்பா. ஹாய், ஐ எம் ரோசி. என்னோடய பெயர் ரோசி. ஐ லேர்ன் டு ரைட் அ பைசைக்கிள் வென் ஐ வாஸ் 9 years old. எனக்கு 9 வயசு ஆகும்போது நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன். ஐ ரைட் மை பைசைக்கிள் எவ்ரிடே. ஐ என்ஜாய் சைக்கிளிங். நான் டெய்லி என்னோடய சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்ருப்பேன். எனக்கு சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அப்போ ரோசியோட ஹாபி என்னென்னா சைக்கிளிங். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். ஹாய், ஐ எம் மேகலை. இந்த பாப்பா தான் மேகலை. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்விம் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ ஸ்விம் வித் எல்டர்ஸ் இன் எ வெல். வெல்னா கிணறு, எல்டர்ஸ் அப்படின்னா வயதில் மூத்தவர்கள். நான் என்னை விட வயசில் பெரியவங்க கூட, அக்கா அண்ணன் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவங்க கூட வந்து நான் டெய்லி ஒரு கிணற்றில் வந்து ஸ்விம் பண்ணுவேன். ஐ காம்பீட் வித் தம், நான் அவங்களோட போட்டி போட்டு நீச்சல் அடிப்பேன். ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் ஸ்விம்மிங், எனக்கு ஸ்விம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் டெய்லி ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ மேகலையோட ஹாபி என்ன, ஸ்விம்மிங். அடுத்தது இந்த பையன். ஹாய், ஐ எம் ஜேம்ஸ். என்னோட பெயர் ஜேம்ஸ். ஐ ஹாவ் மை ஓன் கார்டன். நான் சொந்தமாக ஒரு தோட்டத்தை பராமரிக்கிறேன். ஐ வாட்டர் இட் எவ்ரி டே. நான் தினமும் என்னோடய தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு தண்ணீர் விடுறேன். ஐ லவ் கார்டனிங். எனக்கு வந்து தோட்டத்தை பராமரிக்கிறது, தோட்டத்தில் செடிகள் வளர்ப்பது, தோட்டக்கலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஜேம்ஸோட ஹாபி வந்து கார்டனிங். ஓகேவா, அடுத்தது இந்த கேர்ள்.
ஹாய், ஐ எம் ஆலியா. என்னோட பெயர் ஆலியா. ஐ சியூ மை டான் கிளாத்ஸ். டான்னா கிழியிறது, டியர் டான் அது. டான் கிளாத்ஸ் அப்படின்னா கிழிந்த துணிகளை, சியூ நானே தைச்சிக்கிறேன். ஐ சியூ மை டான் கிளாத்ஸ், என்னோட கிழிந்த துணிகளை நானே தைத்து கொள்கிறேன். ஐ ஹெம் த பார்டர், இந்த லெசனோட ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஹெம் அப்படின்னா அந்த ஓரத்தை மடித்து வச்சு தைக்கிறது. அந்த பார்டர் பகுதியை, அந்த விளிம்பு பகுதியை நான் வந்து ஹெம் பண்ணுறேன். ஐ எம் ஆல்வேஸ் கீன் டு ஸ்டிச். கீன்னா ரொம்ப டீப்பாக ஆர்வமாக இருக்கிறது, டீப் இன்ட்ரெஸ்ட். எப்போவுமே எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆலியாவோட ஹாபி வந்து ஸ்டிச்சிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது ராஜு. ஹாய், ஐ எம் ராஜு. ஐ ஹெல்ப் பை கிளீனிங் கிரெயின்ஸ் அண்ட் செரல்ஸ். தானியங்களையும் பருப்பு வகைகளையும் நான் வந்து சுத்தம் பண்ணி தரேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு. ஐ எம் குட் அட் குக்கிங். நான் வந்து குக்கிங் பண்ணுறதுல நல்லாவே சமைப்பேன். எனக்கு வந்து குக்கிங் நல்லா தெரியும். ஐ எம் ஸ்லைசிங் ஐ லைக் ஸ்லைசிங், கட்டிங் ஆர் சாப்பிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். எனக்கு வந்து பழங்களையும் காய்கறிகளையும் கட் பண்ணுறது, சின்ன சின்னதாக பொடியாக சாப் பண்ணுறது, ஸ்லைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஐ ப்ரிப்பேர் எ ஃபியூ சிம்பிள் டிஷ்ஷஸ். நான் வந்து சில டிஷ்ஷஸ்லாம் ரெடி பண்ணுவேன். ஃப்ரூட் சாலட், வெஜ் சாலட், அந்த மாதிரி சில சாப்பிடக்கூடிய டிஷ்ஷஸ் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன், தயார் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்கிறாங்க. அப்போ ராஜுவோட ஹாபி வந்து குக்கிங் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ ஒருத்தங்களும் அவங்கள பற்றி இன்ட்ரோ பண்ணிவிட்டு அவங்களோட ஹாபியை பற்றி இந்த லெசனில் நமக்கு சொல்கிறாங்க. இதோட புக் பேக் எக்ஸசைசஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.